ஜிஎஸ்டின்னு வந்து ஒரு அட்வைசரி குடுத்துருக்காங்க. அந்த அட்வைசரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் செக்யூரிட்டி ரிலேட்டடான அட்வைஸ். இந்த அட்வைசரி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஏஎஸ்பி, ஜிஎஸ்பி யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது அப்ளிகபிள். ரிமைனிங் பெர்சன் வந்து வொரி பண்ண வேண்டாம். இப்ப ஏஎஸ்பி, ஜிஎஸ்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்வேதா ப்ரொவைடர் இதுதான் வந்து ஏஎஸ்பி அப்படின்னு சொல்றோம். ஜிஎஸ்பிங்கிறது வந்து ஜிஎஸ்டி ஸ்வேதா ப்ரொவைடர். இந்த ஏஎஸ்பி வந்து டாக்ஸ் பேயர் வந்து டைரக்டா வந்து ஜிஎஸ்டி சிஸ்டம்ல அக்சஸ் பண்ணலாம். ஜிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டிஎன் வந்து ஆத்தரைஸ்டு ஏபிஐ சேனல் பார்ட்னருக்கு மட்டும் அந்த லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் வந்து ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கை வந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏஎஸ்பி சர்வீஸ் ப்ரொவைடரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்ஏபி யூஸ் பண்ணுறோம்ல, அதர் இஆர்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சாஃப்ட்வேரையோ இந்த ஏஎஸ்பி நெட்வொர்க், ஜிஎஸ்பி நெட்வொர்க், ஜிஎஸ்டி நெட்வொர்க் இதெல்லாம் பேக் எண்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சிஸ்டமில் இருந்துகிட்டே இன்வாய்ஸ், இவே பில் இல்லை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இது மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணாமையே அக்சஸ் பண்ணுற ஆப்ஷன். இது வந்து ஒரு 1000 இன்வாய்ஸ்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கு கம்மியாக பண்ணுறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் போர்ட்டலை லாகின் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ், இவே பில், ரிட்டர்ன் இது எல்லாமே வந்து டைரக்ட் அக்சஸ். ரிமைனிங் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டட் த்ரூ இந்த ஏஎஸ்பி, ஜிஎஸ்பி வேல டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம். பட் இது வந்து ஃப்ரீ கிடையாது. இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். இந்த டாக்ஸ் பேயர் ஒன்ஸ் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து அவங்க சிஸ்டம்லேயே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேலி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அதர் இஆர்பி சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் ஏஎஸ்பி, ஜிஎஸ்பி நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க சிஸ்டம்லேயே வந்து இவே பில், இன்வாய்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். பேக் எண்டில் வந்து ஜிஎஸ்டி சர்வரில் சிஸ்டம் வந்து கனெக்டடாக இருக்கும். இது சிஸ்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் இல்லை இன்வாய்ஸ் போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எப்படி சப் யூசர் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஏபிஐ யூசர் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ஏபிஐ யூசர் நேம், பாஸ்வேர்டு இது வந்து ஏஎஸ்பி, ஜிஎஸ்பி கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து சிஸ்டம் வந்து அதை அக்சஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம போர்ட்டலில் பாஸ்வேர்டில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கனெக்டடில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஓடிபி வந்து சர்டன் பீரியட் வரைக்கும் தான் வந்து வேலிடிட்டி இருக்கும். இப்போ ஒன்ஸ் சிஸ்டம் கனெக்டடாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக எனி டைம் கனெக்டடில் இருக்காது. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓடிபிலே வந்து எக்ஸ்பைரி டேட்டும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 1 மந்த் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணதுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே தான் வந்து இந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். எகைன் வந்து ரீஜென்ரேட் பண்ணணும் இந்த ஓடிபியை. இது வந்து மோர் கண்ட்ரோல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் வந்து நம்மளோட சிஸ்டமை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி டீட்டெயில் அதையுமே வந்து வெரிஃபை பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு ரெலவெண்ட் இல்லாதவங்க நம்ம சிஸ்டம் அக்சஸ் பண்ணுறாங்கன்னாக்கா அந்த அக்சஸை வந்து ரிவோக் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோர் ஸ்ட்ரென்தன் டேட்டா செக்யூரிட்டி, இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி இதுக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அட்வைசரி. இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணுறதுக்கு ஓடிபி வந்து கம்பல்சரி. நம்ம சிஸ்டமை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு ரெலவெண்ட் இல்லாதவங்க அக்சஸ் பண்ணால் அந்த ஆத்தரைசேஷனை வந்து இம்மிடியேட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. இது மாதிரி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.